மக்களுக்கும் நம் மீது மரியாதை வர வேண்டும், மத்தவங்களுக்கும் நம் மீது நம்பிக்கை வர வேண்டும். இதற்காக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லி தமிழக வெற்றிகளுங்க சைடு வலியுறுத்தி கேட்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விபத்து வந்து சதி விதி தற்செயல் என என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க. பட் அங்க இருந்தவர்கள் நம் கூட்டத்திற்கு ஒரு உணர்வோட உற்சாகம் பொங்க வந்து உயிரை தொலைத்தவர்கள். சோ இவர்களுக்கு நம்ம தமிழக வெற்றிகளும் சார்பாக ஒரு அமைதி பேரணி நடத்தி மௌன அஞ்சலி செலுத்துவதோட 41 உயிர்களையும் போற்றும் வகையில் ஒரு நினைவு சின்னமாக ஒரு அங்கமாக தமிழக வெற்றிகளுக்கு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருடம் வருடம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது நம் அனைவரின் கடமை என்பதை தமிழக வெற்றிகளும் உட்பட அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் 27 கருப்பு நாள் என்பதை இந்த இடத்துல பதிவு பண்றோம். தளபதி விஜய் அவர்கள் துயரத்தில் வாடும் குடும்பங்களை சந்தித்த பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பணிவோட கேட்டுக்கொள்கிறேங்க. இதற்கு அடுத்த சூழல்ல இது போல எந்த ஒரு விபத்துமே நடக்காமல் இருக்க தலைமை சரியாக செயல்படும். பட் மக்களாகிய நாம் கவனத்தோடு செயல்படுவோம். நம் மீது பழிகளை சுமத்தி விட்டார்கள், சுமந்து செல்வோம். 6 மாதங்கள் தான். அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமல், எடுத்துக்காட்டாக சீமான், சாட்டை, மற்ற கட்சியினர், சமூக வலைதள பேச்சாளர்கள் என யாரையும் பற்றி யோசிக்காமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கட்சியின் அடுத்த களம் என்ன என்று இதை பற்றி யோசித்தாலே நம்மளோட வெற்றி கண்டிப்பா நம்மள தேடி வருங்க. தற்கூரி என்ற பெயரை வீழ்த்த நமது கொள்கை தலைவர்கள் மற்றும் பேசிக் அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள் தொண்டர்களே. சினிமா மோகன்ற கூட்டம் இல்ல, இது சிந்தித்து செயல்படும் கூட்டம்ன்றத ஸ்ட்ராங்கா நிரூபிக்கணும். எதை பத்தியும் யோசிக்காம நம்ம அரசியலை பத்தி மட்டுமே யோசிப்போம். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம். இந்த வீடியோக்கு கீழே அரசியல் கற்போம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது.